அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 044 வந்து நம்ம போர்டு வைஸ் கொடுக்குறதுல 0314 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஜஸ்ட்டு இங்கே 4 இங்கே 4 ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் தான் நியர்பையில் 3D மிஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 0 நான் சொன்ன மாதிரி 0 பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங், வேறு ஒன்றும் இல்லை. ஆல் போர்டில் என்ன கொடுத்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 65 கொடுத்துருந்தேன். அதில் வந்து 0 பாஸ் ஆகிருக்கு. வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்க போது, இன்றைக்கி வந்து எப்படி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இருந்தாலும் நேற்று வச்சது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இவன் அக்யூரேட்டாக மிஷின் நம்பர் வச்சு நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. அப்படி தான் நேற்று அடிச்சிருக்காங்க கூட, சரிங்களா. மிஷின் நம்பர் வந்து நேற்று வரும்போது நம்ம எடுத்து கொடுத்த கணிப்பு கூட அப்படி தான் இருந்துச்சு. நேற்று மிஷின் நம்பர் வச்சு தான் இவன் அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கேரண்டியே தெரியுது. நேற்று மிஷின் நம்பர் பார்த்திங்கன்னா 280. இந்த 280க்கு மிஷின் நம்பர் சார்ட்டில் பார்த்திங்கன்னா 140 அப்படின்னு வந்துருக்கு, 140 அப்படின்ட்டுருக்கு. அப்புறம் 804 அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு அப்பயே கொஞ்சம் டவுட்டு, சரி 04 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் கூட நம்மளுக்கு ரெகுலராக நம்மள்கிட்ட பே பண்ணி வாங்குறவங்கள்ட்ட கூட மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்தேன் 0 அல்லது 4 கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. அது அப்படியே பார்த்தீங்கன்னா பார்ப்போம், சரிங்களா. இன்றைக்கி வந்து கால்குலேஷன் மெத்தட் எடுக்கிறாங்களா, ஏன்னா ஒரு நாளும் மெத்தடு மாறுது, அது மட்டும் கேரண்டியாக நல்லா சொல்ல முடியும். இங்கே 1க்கு 1 9, 1க்கு 9 அப்படிங்கும்போது 11 வந்து 1க்கு 9, 4 4னா 4க்கு வந்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 கணக்கில் வந்தால் பாருங்கள், சரியா. சரி, ஏ போர்டில் 0க்கு 7. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ஏற்கனவே அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா, ஏன்னா ஒரு சில நாள் பவரில் வந்து ஒரு சில நாள் இப்படி மாறி கூட வருது. ஸோ இதுபடி பார்க்கும்போது பி போர்டில் 4க்கு வந்து 2, சரிங்களா. பி போர்டில் வந்து 4க்கு 2ன்னு ஒரு கணக்கு எழுதிக்குவோம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0க்கு 4 வந்துருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல காமிக்கிறேன். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0க்கு 4 வந்துருச்சு, 0க்கு 7 வந்துருச்சு. அப்போ 0க்கு பவரில் 0க்கு 4, 0க்கு 7 அப்படின்னா 0க்கு 4 0க்கு 7 அப்படின்னா அப்போ வந்து 0க்கு 3 0 3 0, சரிங்களா. இங்கே எப்படி 707 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 707 இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 046 வந்து இந்த ஒரு பேட்டர்னை ஒரு தடவை பார்ப்போம். 7070, அதாவது 0க்கு 4, 4க்கு 6, 6க்கு 7, 7க்கு 0, 0க்கு 7, 7க்கு 9 அப்படிங்க, ஓகேங்களா. 9க்கு 3, 3க்கு 0, 0க்கு. அப்போ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு 0க்கு 7, 0க்கு 4, 0க்கு 4, 0க்கு 7 அப்படிங்க போது இன்றைக்கி வந்து 0க்கு எனக்கு தெரிஞ்சு 6 வரலாம். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஏ போர்டில் 6, சரி. சி போர்டில் வந்து இந்த வரிசையாக இந்த ரம்பி மாதிரி தான் 5 7 6 9 8. இது பார்த்தீங்கன்னா 5 6 7 8 9 அப்படிங்கிற மாதிரி வரிசையாக இருக்குது. இப்போ எப்படி எப்படின்னா 5க்கு 7, 7க்கு 6, அப்புறம் 6க்கு 9, 9க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு 4 நேற்று ரிசல்ட்டில் சி போர்டில் 4, 5க்கு 7 அப்படிங்கும்போது 4க்கு 6. ஸோ இப்போ வருஷப்படி இதில் 5 7 6 9 8 இது அப்படியே வரிசைப்படி பார்த்தா 5 6 7 8 9 0 வந்துருச்சு. ஓகே, இப்போ இவன் பேட்டர்ன் படி போனது 5க்கு 7, 7க்கு 6, 6க்கு 9, 9க்கு 8 அப்படின்னா 8க்கு வந்து 4 அப்படிங்கும்போது 4க்கு வந்து அவன் டைரெக்டாக எடுத்தால் 4க்கு 4 இறக்குவானா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4க்கு 4 இறக்குறது வாய்ப்புகள் கம்மி தான். 7க்கு 6னா 8க்கு 7,
எனக்கு தெரிஞ்சு இது எப்படி வரணும்னா 5 6 7 8 9 0 அப்படிங்கும்போது 8க்கு 4 அப்படிங்கும்போது 4க்கு 1 வருது. கண்டிப்பாக 1 வருது. ஏன்னா இந்த பேட்டர்ன் படி இதில் வருஷப்படியே தான் போய் ஆகணும். 5 6 பார்த்தீங்கன்னா 5 6 7 8 9 0 0க்கு அப்புறம் 1. ஆனால் இதில் என்ன மாற்றிருக்கேன்னா 5க்கு 7 6க்கு 9 9க்கு 8 அப்புறம் பார்த்தீங்கன்னா 8க்கு 0 அப்புறம் 0க்கு 1 இப்படி தான் மாறி மாறி வரணும். அப்படிங்கிறதுனால ஏ போர்டில் 6 பி போர்டில் 2 சி போர்டில் 1 இதுதான் நான் எடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா பாருங்கள். ஓகேவா? சரி, சப்போஸ் இவன் 4க்கு 2ன்னு பவரில் எடுக்கலை அப்படின்னா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 1 1 9 0 4 ஓகேங்களா? அப்படிங்கும்போது 5 5 1 1 அப்புறம் 1க்கு 9 அப்புறம் 9க்கு 0 0க்கு 4 4க்கு 4 அப்படின்னா இவன் 4க்கு 0ன்னு போகலாம். பி போர்டில் 0 ஓகேவா? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், என்னால் இதே உங்கள் கணக்கில் வச்சுங்க. சரியா? 4க்கு 0ன்னு போகலாம். ஒரு வேளை 4க்கு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்குக்கு போகலாம். சரி, அப்போ ஏ போர்டில் வந்து நம்மளுக்கு இங்கே 4 6 7 0 707 93 7க்கு 0 அப்படிங்கும்போது 7க்கு 0 7க்கு 9 9க்கு 3 அப்படிங்கும்போது இவன் வந்து 793 அப்படின்னா ஒருவேளை ஏ போர்ட்லேயும் 0 வைக்கலாம். இது ரெண்டாவது கெஸ்ஸிங்கில் மொத்தம் ஒரு போர்டுக்கு 2 செட்டு தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 1 கொடுத்துருக்கேன். 4 5 6 7 அப்போ வந்து 4க்கு 4 ஒரு வேளை வரலாம். எப்படி அப்படின்னா 5க்கு 7 அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேற்று 4 5க்கு 7 4 அப்படிங்கும்போது நேற்று வந்து நம்மளுக்கு சி போர்டில் 4 5 6 7 8 9 0 அப்படின்னா ஒருவேளை கடைசியாக 1ல் போய் இவன் வந்து முடிக்கலாம். அதாவது 4க்கு 1ன்னு வைக்கலாம். இல்லை அப்படின்னா 4க்கு 4 இறக்கலாம். அப்படிங்கிறதுனால 004 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா பாருங்கள். என்ன நண்பா நேற்று தான் 044 அடிச்சிருக்கா, அதை அப்படியே மாற்றி அடிப்பானா என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த மாத சார்ட்லலாம் ரிசல்ட் அப்படி தான் மாறி மாறி தான் வந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 715 மறுநாள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே இந்த 17 தூக்கி இப்படி பரட்டிட்டு அப்படியே 7க்கு 0 அடிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால் இதை கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அதாவது நான் வந்து 044 ரிசல்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கிறது என்னென்னா 004 என கணக்கு வருது. இந்த இடத்துல 70793 அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று 0 அப்படிங்கும்போது 0க்கு 0 வச்சு இந்த இடத்துல 11904 அப்போ 4க்கு 0 வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரேண்டமாக சொல்லப்போனால் வரிசையான நம்பர் தான். 5 6 7 8 9 0 1 போய் முடியணும். இல்லை இவன் 4க்கு 4 ஒரு நம்பர் இருக்கணும். எப்படி நம்மளுக்கு வந்து நேற்று இந்த பி போர்டில் 4க்கு 4 இறக்கணும்னா அதே மாதிரி இன்றைக்கி சி போர்டில் ஒரு வேளை 4க்கு 4 இறக்கினாலும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நான் கொடுக்குறது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தபடியாக வேறு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை இவன் 0வை வைக்கலன்னு வச்சுக்கோ. 0வுக்கு வந்து ஒரு வேளை இவன் 9 அப்படி சொல்லிட்டு வைக்கிறான். 0வுக்கு 9 சரிங்களா? அதாவது 4க்கு வந்து 0வும் பவரில் இருக்குது. 4க்கு வந்து 0வும் பவரில் இருக்குது. அதே மாதிரி 4க்கு 2ம் பவரில் இருக்குது. நம்ம ஏற்கனவே நான் 2 கொடுத்துட்டேன். 4க்கு 2ம் பவரில் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 9-2 ஓகேவா? 9-2 பாருங்கள். இது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. நான் 0க்கு 0வே இறக்குவான். சப்போஸ் 0க்கு 0 இறக்காமல் 9 இறக்குறான்னு ஒரு வேலை வச்சுக்கோ. 4க்கு 2 டைரெக்டாக பவர்னு வச்சுக்கோ. அதே மாதிரியே சி போர்டில் 4க்கு 4 இறக்காமல் 4க்கு 8ன்னு பவர் எடுத்தால் 928 வருது. ஸோ இதுவும் உங்கள் கணக்கில் வச்சுக்கணும். 928 ஓகேவா? ஓகே, 928 அப்படிங்கும்போது இதுதான் இந்த ஒரு 3 செட்டு தான் நான் எடுத்திருக்கேன்.
உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 609, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 20. ஒருவேளை 4க்கு 2 வரல அப்படின்னா எதுலாச்சும் ஒரு நம்பர் கூட்டி கழிச்சா வச்சானா, ஒருவேளை 4க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை இறக்கிட்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 148 இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்கேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 609, பி போர்டில் 203, சி போர்டில் 148. அவ்வளோதான். உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ பார்த்து எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுபத்தி 21, 00, 04, 92, 28. ஓகேவா? அதே மாதிரி ஒருவேளை 0க்கு 6, 4க்கு +1 5 அப்படின்னு வச்சாலும் 65. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 65, 62, 21, 00, 04, 92, 28. இவ்வளோ தான் ஏபிஎஸ்சிபிசியில் என் கணக்கில் இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0க்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது, 2க்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது, 6க்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஆல் போர்டில் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வாய்ப்பு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நேற்று ஏ போர்டில் 0வும் ஆல் போர்டில் 0 அப்படிங்கிறது மாதிரி நம்ம கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக கொடுத்துருக்கோம். இனிமேல் தினசரி 2 போர்டு கண்டிப்பாக நம்மளுக்கு போர்டில் உட்கார மாதிரி தான் கெஸ்ஸிங் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட் மெத்தடில் வரும். எனக்கு வந்து இந்த மேக்ஸு கணக்கில் கால்குலேட்டரில் போட்டு வைக்கிற மாதிரி இன்றைக்கி வராதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அந்த மெத்தட் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலை, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் கெஸ்ஸிங். இதுக்கப்புறம் இதையும் தாண்டி உங்களுக்கு கெஸ்ஸிங் நம்பர் தேவைப்பட்டுன்னா அதுக்கு நான் வந்து 200 சார்ஜ் பண்ணுறேன். இதுதான் என்னோடய நம்பர். ஆனால் ஒரு சில நாள் மிஷின் நம்பரில் வரும், ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பேஸில் வரும். ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர்லேருந்து அப்படியே 2 நம்பர் இறக்கி ஒரு நம்பர் பவரில் இருந்தாலும் இதுதான் நம்பர். ஒன்லி மெசேஜ் அனுப்பு 2 மணிக்கு மேலே. விருப்பம் இருக்கிற நம்பர்கள் எனக்கு 200 ஜிபே பண்ணிவிட்டு 240க்கு நான் வந்து கெஸ்ஸிங் கொடுப்பேன். ஒரு சில நாள் மிஸ் ஆகும், ஒரு சில நாள் வரும். இதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா நான் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்கக்கூடாது. யாரும் கால் பண்ண வேணாம், மெசேஜ் மட்டும் ஜஸ்ட்டு இருக்குது. 2 மணிக்கு மேலே பண்ணால் போதும். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் ஜஸ்ட்டு ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. இவ்வளோ தான் நண்பர் என்னோட கணிப்பு. ஆல் போர்டில் 026. அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.